திருமணம் செய்து கொண்டாள். அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை. அதனால் தனக்கு திருமணம் நடந்ததை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள். சந்தனா அசோக்கை கேஷுவலாக ஹக் செய்வதை பார்த்த கடுப்பில் உள்ளே நுழைந்த ஹரிஷை ஒரே சொடுக்கில் வெளியே நிற்க செய்தாள் சந்தனா. அசோக் ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான். இது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேக். அப்ப இன்னில இருந்து நானும் ஒரு செலிபிரிட்டியா? இன்னில இருந்து இல்ல, நீ என்னைக்குமே செலிபிரிட்டி தான். சந்தனா, இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். ஏய், உனக்கு இந்த பேக் பத்தி என்னடா தெரியும்? ஒரிஜினல் பேக்ல 6 லெட்டர்ஸ் இருக்கும், ஆனா இதுல 7 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு. ஏ ஹரிஷ், எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான். முதல்ல இங்க இருந்து கிளம்ப. இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன். பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் அது நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே நான் என்னோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்பதான். இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. உள்ள எல்லாம் அலௌட் கிடையாது, கிளம்பு. சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் ரீயூனியன். நீயே பார்க்கிறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க. இந்த ஹோட்டல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கிளம்பு சார். நிஜமா சார் சொல்றேன் சார். கிளம்புன்றல. சொன்னா கேளுங்க சார். கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ, அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் வந்திறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன், ஹரிஷ் சார். சார் Stop it, bloody rascals. இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? I'll shoot every one of you bloody. சார், ஹரிஷ் சார். ஐயோ வேண்டாம் சார், இவங்களுக்கு என்ன தெரியும், விடுங்க சார். வாங்க சார்.